நம்முடன் அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு சுபா சதீஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் மேடம். மேம், நீங்க பார்த்திருப்பீங்க, 17 வயது சிறுமியை காரில் கடத்தி கூட்டு பாலியல் செஞ்சிருக்காங்க. அதாவது இது போன்ற சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருது. இது ஒரு பொண்ணாவே வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம கிட்ட காயத்ரி மேம் பேசினாங்க, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? மேம், ஆக்சுவலா கடந்த 5 ஆண்டுகளா நம்ம நிறைய பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல. பெண்களுக்கு எதிராக நடக்கும் வன்கொடுமைகள், அது குறிப்பா பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் எவ்வளவு அதிகமாயிருக்கு. அதுவுமே இந்த கேங்கா சேர்ந்து செய்யறது, கூட்டு பாலியல் வன்புணர்வுங்கிறது ரீசன்ட் இயர்ஸ்ல தமிழ்நாடு கண்டிராத ஒன்று, ரொம்ப பெரிய விஷயமா டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறது தான் நான் இங்க முதல்ல பதிவு செய்ய விரும்புறேன். இந்த பாலியல் வன்புணர்வுங்கிறது இருந்திருக்கு, ஆனா அந்த கூட்டு பாலியல் வன்புணர்வுங்கிறது இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல அதிகமாயிருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது போதை, கஞ்சா அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள். எப்பவுமே ஒரு தலைமுறையை நீங்க போதைக்கோ கஞ்சாக்கோ பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அவங்களுடைய 10 வருட ஒரு உயர்வு இருக்கு இல்லையா, அதை நீங்க ஈஸியா பின்னோக்கி இழுத்து சென்றிடலாம் அப்படிங்கறதான் ஒரு ஆய்வு சொல்லுது. அப்படி பார்த்தா கடந்த 5 வருடமாக தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு போதை காஞ்சா புழக்கங்கள் என்ன சொல்ல வருது நமக்கு மெசேஜ்னா, இளைஞர்கள் எந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்ல வருது. சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீர்கட்டு இருக்கு. நீங்க நேற்று திருச்சியில் 14 வயது சிறுமி ஒரு போதை மாத்திரை மூலமா கூட இருந்த திருநங்கை மற்றும் ஒரு நண்பர் மூலமா பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசுறீங்க. நேற்று முன்தினம் தூத்துக்குடி பக்கத்துல ஸ்ரீவைகுண்டத்துல வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஒரு பெண்ணுக்கு 2 தாவேகா நிர்வாகிகள் கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. அது ஒரு செய்தியா வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி 3வது நாள் நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு சிறுமிக்கு இதே மாதிரி ஒரு பாலியல் வன்புணர்வு 13 வயது சிறுமிக்கு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ ஒரு 11 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா 10 வயது சிறுமிக்கு கோவையில கூட இருக்கிறவங்களே தென்னந்தோப்பு கூட்டிட்டு போயிட்டு அந்த தாயுமே இந்த மாதிரியான ஒரு போதைப் பொருள்ல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இதையெல்லாம் சற்றே நமக்கு உற்று நோக்கும் போது எங்க சென்று கொண்டிருக்கிறோம் நாம் சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவுல நம்ம கிட்ட இருக்கு. எப்போ நீங்க திரைமறைவுல செய்ய வேண்டிய விஷயங்களை ஓப்பனா செஞ்சு அதை ஒரு சோசியல் அப்படின்னு ஒரு சமூகத்துல பரவலாக்கப்பட்டீங்களோ, குறிப்பா இந்த மணமகள் மன்றங்கள்னு சொல்றது, அப்புறம் பார்ட்டியில ட்ரிங்க் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது ஒரு சமூக அந்தஸ்து அப்படிங்கிற ரீதியில நீங்க அதை ஒரு சோஷியலைஸ் ஆக்கினீங்களோ ஒரு விஷயத்த, அப்பவே இந்த மாதிரியான த்ரெட்டுக்கு உமன் அதிகமா விக்டிம் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறத தான் நான் பாக்குறேன். இந்த விமனோட விக்டிம் நீங்க எல்லாமே இந்த பாலியல் வன்புணர்வு, கூட்டு பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற அந்த செய்திகளை மட்டும் பாக்குறீங்க. இந்த செய்திக்கு பின்னாடி ஒரு வலி நிறைந்த பக்கங்கள் இருக்கு, வலி நிறைந்த வாழ்க்கை இருக்கு. இதுல இருந்து அந்த குழந்தையோ அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீண்டு வருவதற்கு எவ்வளவு காலமாகும், அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்களால சகஜமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா, அந்த சமுதாயம் அவர்களை சகஜமாக பார்க்குமா, அவங்களால ஒரு சகஜமான ஒரு லைஃப் வாழ முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு மெடிசன்ஸ்ங்கிறத நாட் ஒன்லி நான் பிசிக்கலா சொல்லல, பட் மென்டலாவும் அவங்களை நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்றோம், சமுதாயத்துல சகஜமா வாழறதுக்கு எந்த மாதிரியான வழிவகை செய்யறோம், அதுக்கு இந்த அரசு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கா அப்படிங்கறதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டிய அவசியத்துல இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஊடகங்களுக்கு எல்லாமே ஒரு வரி செய்தியா நமக்கு கிடைச்சது. நீங்க சொன்ன மாதிரியே கட்சி மாறினாலும் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லைங்கிற அந்த வரி செய்தியா கிடைச்சிடுது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு வலி நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை வாழவும் முடியாமல் முடிக்கவும் முடியாமல் ஒரு மாதிரி தள்ளாடுறாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெண்கள் நிறைய பேர் இதுக்கு விக்டிமா ஆளாக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இதை எப்படி சொல்றது, நம்ம சமுதாயம் பெண்களை பார்க்கும் கண்ணோட்டம் மாறிவிட்டதோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட வருது. நம்ம படிச்சிருக்கோம்னு சொல்றோம், எஜுகேட்டட்னு சொல்றோம், ஆனா அந்த எஜுகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம கூட இருக்கிற ஒரு சக பாலினத்தை மதிக்க தோன்றல, அந்த எண்ணம் கூட வரல, அவங்களும் நம்மள போலதான் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரலங்கிறத நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமும் வேதனையுமா இருக்கு. இதுல இவங்க அவங்கங்கிற வித்தியாசமே கிடையாது. யாரா இருந்தாலும் இதுக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு ரைட் ராயல்ட்டி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று ஆட்சி அதிகாரம், இல்லைன்னா கட்சி பவர். சோ அப்ப ஒரு அதிகார மையத்துல நம்ம இருந்ததுனாலயே நம்ம செய்யும் தவறுகள்
அது வந்து நம்ம தப்பிச்சு வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த தவறு செய்பவர்களுக்கு இந்த ஆட்சியும் இந்த அதிகாரமும் கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ ஒரு பவர்ங்கிறது மக்களுக்கு நீங்க உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நம்ம கொடுத்துருக்கும் போது அந்த பவரை வச்சு நீங்க ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணும்போது அந்த பவர் அப்படிங்கறதை வச்சே நீங்க அதுல இருந்து தப்பிச்சு வந்துடுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. இல்ல இந்த பவர்னாலேயே நான் செஞ்ச தப்ப மறைத்து என்னால் சகஜமாக ஒருவர் வாழ முடியும், இந்த பவர்னாலேயே ஒருவர் தவறு செய்து விட்டால் நான் சமுதாயத்தில் தலைகுனிந்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம். அது வந்து ஒருவருக்கு எந்த மாதிரியான ஒரு தைரியத்தையும் ஒருவருக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முடக்கத்தையும் இது தருது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க வந்து உற்று நோக்க வேண்டிய அவசியத்துல இருக்கோம். இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வுங்கிறது சென்ற ஆட்சியிலேயே அதிகமா இருந்தது. அதுக்கு அண்ணா நகர் ஒரு உதாரணம். அண்ணா நகர்ல அந்த சிறுமி பாலியல் வன்புணர்வு ஈடுபட்டதுக்கு அவங்க ஆட்படுத்திருக்காங்கிறத தெரிஞ்சு ஒரு டாக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தமிழக அரசே, அப்போதைய திமுக அரசே இதை எதிர்த்து நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து ரொம்ப விசித்திரமான வழக்கு. பராசக்தியில சிவாஜி சொல்ற மாதிரி பல விசித்திரங்களை கண்டது இந்த நீதிமன்றம்ங்கிற மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய அப்போதைய திமுக அரசே அந்த பெண்ணுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்ததை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவா இருக்கட்டும், ஞானசேகர் அவர் கொஞ்ச நாள் குண்டாஸ் போட்டாரு, திரும்பி அவர் மட்டும் சகஜமா அவருடைய லைஃபை வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோவையில ஏர்போர்ட் பக்கத்துல நடந்தது, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். விக்கிரவாண்டியில நடந்த சம்பவம். நிச்சயமாக நீங்க சொன்னதுல இருந்து ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். சமுதாய சீர்கேடு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு சுபா சதீஷ்குமார்.